ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா குடியரசுத் தலைவரின் நியமனங்கள். அதாவது குடியரசுத் தலைவரால் யாரெல்லாம் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மாநில ஆளுநர்கள், யூனியன் பிரதேச துணைநிலை ஆளுநர்கள், ஓகேங்களா. மாநிலத்தில் உள்ள ஆளுநர்கள், யூனியன் பிரதேசத்தில் உள்ள துணைநிலை ஆளுநர்கள், அப்புறம் தேர்தல் ஆணையர்கள், உச்ச உயர்நீதிமன்ற நீதிபதிகள், முப்படைகளின் தளபதிகள், ரிசர்வ் வங்கி கவர்னர், யூபிஎஸ்சி சேர்மன், வெளிநாட்டு தூதுவர்கள், இந்திய அரசின் தலைமை வக்கீல், தலைமை தணிக்கை அதிகாரி, நிதி குழுவின் தலைவர், பிரதமர், பிரதமரின் பெயரில் மத்திய அமைச்சர்கள், துணை ஜனாதிபதி, தேசிய மனித உரிமைகள் ஆணைய தலைவர். இவங்க எல்லாருமே குடியரசுத் தலைவரால் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க, ஓகேங்களா. அதாவது குடியரசுத் தலைவர் நியமனம், குடியரசுத் தலைவரின் நியமனங்கள். குடியரசுத் தலைவர் தான் என்ன பண்ணுவாங்க, இவங்களெல்லாம் பதவி பிரமாணம் செய்து வைக்கிறதுன்னு சொல்லுவாங்கள்ல, தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லக்கூடாது. குடியரசுத் தலைவர் நியமனம் பண்ணுவார் இவங்களெல்லாம், ஓகேங்களா. அதுக்கடுத்து தலைவர்களோட சமாதிகள்லாம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம். காந்திஜியோட சமாதி எங்கே இருக்குது? ராஜ்காட்டில் இருக்குது. லால் பகதூர் சாஸ்திரியோட சமாதி எங்கே இருக்குது? விஜய்காட்டில் இருக்குது. மொரார்ஜி தேசாய் அபைகாட்டில் இருக்குது. மொரார்ஜி தேசாய் அபைகாட். குல்சாரிலால் நந்தா நாராயண்காட். குல்சாரிலால் நந்தா நாராயண்காட். நேரு சாந்திவனம். நேரு சாந்திவனம். அம்பேத்கர் சைத்ரபூமி. அம்பேத்கர் சைத்ரபூமி. ராஜீவ் காந்தி வீர்பூமி. ராஜீவ் காந்தி வீர்பூமி. இந்திரா காந்தி சக்திஸ்தல். இந்திரா காந்தி சக்திஸ்தல். ஜெகஜீவன் ராம் சமதாஸ்தல். ஜெகஜீவன் ராம் சமதாஸ்தல். ஜெயில் சிங் ஏக்தாஸ்தல். ஜெயில் சிங் ஏக்தாஸ்தல். சரண் சிங் கான்காட். சரண் சிங் கான்காட். அதுக்கடுத்து தலைவர்களோட பதவி காலம் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ராஜ்யசபாவுக்கு எவ்வளோ வருஷம்? 6 years. சட்ட மேலவைக்கும் 6 வருஷம். தேர்தல் ஆணையத்துக்கு 6 வருஷம். யூபிஎஸ்சி சேர்மேனுக்கு 6 வருஷம். உள்ளாட்சி அமைப்புகள் 5 வருஷம். சட்டப்பேரவை 5, மக்களவை 5, பிரதமர் 5, நிதிக்குழு 5, மேயர் 5, ஆளுநர் 5 ஆண்டுகள், முதலமைச்சர் 5 ஆண்டுகள், மனித உரிமை ஆணையர்கள் 5 ஆண்டுகள். அப்போ எது மட்டும் 6? அந்த ராஜ்யசபா, அதுக்கப்புறம் சட்ட மேலவை, தேர்தல் ஆணையம், யூபிஎஸ்சி சேர்மன், இது மட்டும்தான் 6 ஆண்டுகள். மீதி எல்லாமே 5 ஆண்டுகள் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.